சென்னையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பிட்புல் ரக நாய் கடித்து சென்னை குமரன் நகர் பகுதியில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நடந்தது என்ன என்பதை செய்தியாளர் சாலமனிடம் கேட்டு பெறுவோம். சாலமன், ஏற்கனவே இந்தியா முழுவதும் தெரு நாய்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் வந்துவிட்டது. காரணம், கடித்து குதறுகிறது, ராபிஸ் நோய் வருகிறது, குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், பெரியவர்களையும் தெருநாய்கள் விட்டு வைப்பதில்லை. இப்படி இருக்கையில் பிட்புல் ரக நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சிகர செய்தி வெளியாகி இருக்கிறது. சம்பவம் நடந்தது எப்படி, எங்கு நடந்தது, என்ன நடந்தது? சென்னை ஜாஃபர்கான் பேட்டையை சேர்ந்தவர் கருணாகரன். வயது 48 ஆன நிலையில இவரது காலில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னதாக அடிப்பட்ட நிலையில இவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில சமையல் வேலைக்கு மட்டும் சென்று வந்திருக்கிறார். இதே போலத்தான் நேற்று மதியம் ஜவஹர் என்பவருடன் சமையல் வேலைக்கு சென்று விட்டு இன்று வீட்டின் வாசல்ல கருணாகரன் அமர்ந்திருக்கிறார். அப்போது திடீரென அங்கு அமர்ந்திருந்த கருணாகரை அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாய் ஒன்று திடீரென கருணாகரனை தொடை, உடல் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல கடித்து விட்டு தப்பி சென்றிருக்கிறது. குறிப்பாக இதனை தடுக்க சென்ற அந்த நாயோட உரிமையாளர் பூங்கொடி என்பவரையும் அந்த நாய் அங்கு கடித்திருக்கிறது. இதுல படுகாயம் அடைந்த கருணாகரன் என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது தற்போது KK நகர் ESI அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது குமரன் நகர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்குள்ள CCTV காட்சிகளை வைத்து இந்த நாய் எப்படி கடித்தது என்பது குறித்தான விசாரணையை இறங்கியுள்ளனர். மேதேனும் அந்த நாய்க்கு ஏதேனும் தொடர்ச்சியாக ஊசி ஏதேனும் செலுத்தப்பட்டு வந்திருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. சாலமன், இப்போ கோர்ட்டே உத்தரவு போட்டால் கூட தெருநாய்களை முகாம்களுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சிலர் குழுக்களாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நாய்களை முகாமுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பயங்கர சம்பவங்கள் அரங்கேறுகிறது. அதுவும் நம்ம சென்னையில் நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நாய்களுக்கு ஆதரவாக வரும் அவர்களின் மீது பொதுமக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக மாநகராட்சியும் இது தொடர்பாக ஏதேனும் நாய்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சம்பவ இடத்திற்கே சென்று இது தொடர்பான ராபிஸ் ஊசி உள்ளிட்ட பல்வேறு ஊசிகளானது செலுத்தப்பட்டும் வருகிறது. இருப்பினும் ஒரு சில நாய்கள் தொடர்ச்சியாக தெருப்பகுதியிலும் அல்லது வளர்ப்பு நாயை சரியாக உரிமையாளர் கவனிக்காமல் விடுவதால இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அது மட்டுமின்றி இவர்கள் நாயை, அதாவது உரிமையாளர் தங்களது நாயை முறையாக அந்த வாயில அவர்களுக்கு தேவையான சேஃப்டி உள்ளிட்ட மெஷர் இல்லாம கொண்டு செல்வதாலும், அது மட்டுமின்றி அவர்கள் முறையான கயிறு கட்டி அந்த நாயை அழைத்து செல்வதாலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டி இருக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் இந்த நாயை பிடித்து செல்லக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் அரங்கேறி வருவதால அடுத்த கட்டமாக மாநகராட்சி தரப்புல வேறு ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.